அனைவருக்கும் வணக்கம். இது புதிய ஒரு நிகழ்ச்சி தொடர். அத்தாணி மண்டபம் என்ற பெயரிலே இன்றைய நன்னாளிலே இது ஆரம்பமாகிறது. யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நான் ஏற்கனவே அறிமுகமான ஒருவன். சில வீடியோக்கள் மூலமாக பல சம்பவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டிலே இது ஒரு புதிய வித்தியாசமான ஒரு அனுபவத் தொடராக அமைகின்றது. அத்தாணி மண்டபம் என்கிற இந்த தொடர் சர்வானந்தமய பீடத்திலே அடிப்படையிலே ஸ்ரீநகரத்திலே நடைபெறுகிறது. ஸ்ரீநகரம் என்பது ஒரு சாம்ராஜ்யம், அம்பிகையின் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே அவள் வீற்றிருக்கின்ற பீடம்தான் சர்வானந்தமய பீடம். அந்த பீடத்திலே காமேஸ்வரனுடைய மடியிலே அம்பிகை வீட்டிருக்கின்றாள். காமேஸ்வரன் தான் ராஜா, அவர்தான் ஆட்சியை நடத்துகிறார். எங்களுடைய சிவபரம்பொருளினுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இந்த உலகத்திலே எல்லாம் இயங்கிக் கொண்டு வருகின்றன. அந்த சிவபரம்பொருளினுடைய மடியிலே வீட்டிருக்கின்ற அவருடைய சக்தி அவரை இயக்கிக் கொண்டு அவருக்கு எல்லா விதமான அசுரங்களையும் வழங்கிக் கொண்டு இருக்கிறாள் என்பதனாலே அந்த அத்தாணி மண்டபத்திலே அவளுக்கு அதிகாரங்கள் கூட. அதனாலே தான் அந்த பெயர்கள் இங்கே அப்படி அமைந்திருக்கின்றன. ஆனால் இங்கே நான் சொன்ன உதாரணங்கள், விளக்கங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இது ஒரு ஆன்மீக தொடர் என்று நினைக்க வேண்டாம். நான் ஒரு ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நிறைய பேசிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த அத்தாணி மண்டபம் ஆன்மீக விஷயங்களை மிக அதிகமாக பேசும் என்றாலும் கூட அதையும் தாண்டி இங்கே மருத்துவம், ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது இலக்கியம், அறிவியல் சம்பந்தமான விஷயங்களோ, ஆன்மீகத்தோடு சேர்ந்த மனோதத்துவ சிந்தனைகள், அரசியல் பற்றிய சில விஷயங்கள் கூட இங்கே அலசி ஆராயப்படலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலே எந்த விஷயம் தோன்றுகிறதோ அதை பற்றி என்னுடைய அபிப்பிராயங்களை நான் எடுத்து கூறுவதுதான் இந்த அத்தாணி மண்டபத்திலே நடைபெறப் போகின்ற விஷயம். அவ்வப்போது பல நல்ல இலக்கிய விஷயங்கள், பழந்தமிழ் இலக்கியங்களிலேயும் சரி, நவீன இலக்கியங்களிலேயும் சரி, நாம் காணக்கூடிய நல்ல கவிதைகள், சிறுகதைகள் போன்ற அம்சங்களை பற்றியோ அல்லது விமர்சனங்கள், விவாதங்கள், கட்டுரைகள் போன்ற விஷயங்களை பற்றியோ கூட இங்கே அவ்வப்போது நாங்கள் விமர்சிக்கலாம், ஆராயலாம். கலந்துரையாடுவது போன்ற முறையிலே இதை கேட்கின்ற அன்பர்களுடைய அபிப்பிராயங்களை நான் மிகவும் விரும்பி வரவேற்கிறேன். அதை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இங்கே பேசிக்கொள்ளலாம் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அத்தாணி மண்டபம் என்பதிலே அம்பிகைக்குரிய சிறப்பு பற்றிய கருத்துக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். அதாவது சதுரங்கம், செஸ் என்பதிலே அங்கே ராணிக்குத்தான் அதிகாரங்கள், ராணிக்கு கூட இருக்கிறது, குயின் என்று சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்திலே அதை பழைய சதுரங்கத்திலே அதை மந்திரி என்ற பெயராலையும் சொல்வது உண்டு. ஆனால் அதே நேரத்திலே ராஜாதான் நடுநாயகமாக வீட்டிலிருந்து அந்த அத்தாணி மண்டபத்தை நடத்தி கொண்டிருப்பார். ஒரு அரசவை என்பதுதான் அத்தாணி மண்டபம் என்பதனுடைய கருத்து. ஒரு ராஜசபா, தேவசபா என்பது ரெண்டும் ஒன்றாக ஒப்பு நோக்கத்தக்கது. ஆன்மீகத்திலே நாங்கள் ஆலயங்களிலே ஒரு யாகசாலை அமைந்தால் அதை ஒரு ராஜசபா போல இருக்கிற ஒரு தேவசபா தான் அது. அங்கே இறைவனுடைய சபையாக அது அமைகிறது. இங்கே மனிதர்களுடைய சபையாக இது அமைகிறது. அங்கே மந்திரி பிரதானிகள் வீட்டிருப்பார்கள், பொதுமக்கள் வருவார்கள், தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வார்கள். அங்கே விகடகவி இருப்பார், புலவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நடைபெறும், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லாமே இந்த அத்தாணி மண்டபத்திலே நடைபெறுகின்ற ஒரு நாட்டினுடைய மையமாக அமைந்திருப்பதனாலே இந்த அத்தாணி மண்டபம் என்கிற அந்த ஒரு பெயரை நான் இதற்கு சூட்டியிருக்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்திருக்கின்ற இந்த நேரத்திலே மீண்டும் நேயர்களோடு அவ்வப்போது சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் காரணமாக இதனை நான் ஆரம்பித்திருக்கிறேன். இதிலே இன்றைய தினம் முதலிலே நான் ஆரம்பிக்க இருப்பது எல்லைகள் என்ற தலைப்பை பற்றி. இந்த எல்லைகள் என்ற தலைப்பிலே பல விஷயங்கள் வரும். ஆகவே முதல் ஒரு 2-3 நிகழ்வுகள் இந்த எல்லைகளை பற்றித்தான் வரும்.
எல்லைகள் அது ஆன்மீகத்திலே எல்லைகளாக இருக்கலாம், இலக்கியத்திலே எல்லைகளாக இருக்கலாம், அரசியலிலே எல்லைகளாக இருக்கலாம், அல்லது சாதாரண சமூக வாழ்க்கையிலே. எல்லை என்பது வரம்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கிறது. இந்த எல்லை என்பது இடம் சம்பந்தமாக அல்லது காலம் சம்பந்தமாக, கால நேரங்கள் பற்றிய வரையறை. அந்த வரையறை தான் எல்லைகள் என்று சொல்லுவது. அப்போ கால நேரம் பற்றிய வரையறையை முதலிலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இன்று நான் இப்பொழுது உரையாட தொடங்கியிருக்கிறேன், எனக்கு என்னுடைய எல்லை தெரிய வேண்டும். அதாவது இதை செவிமடுத்து கொண்டிருக்கிறவர்களுடைய பொறுமைக்கு எப்போது எல்லை என்பது எனக்கு தெரிய வேண்டும். சாதாரணமாக ஒரு வீடியோ என்பது குறைந்தது 10 நிமிடங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு குறைவாக இருந்தால் அது பயனற்றது. விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் 10 நிமிஷமாவது வேண்டும். 10 நிமிடத்தில் இருந்து ஒரு 20 நிமிடம் வரைக்கும் அதை நீடிக்கலாம். சுவையாக ஒருவர் பேசிக்கொண்டு போகிற பொழுது 20-25 நிமிடம் வரைக்கும் கேட்கலாம். அதற்கு மேல் எத்தகைய சுவையான விஷயங்கள் கூட அது எல்லை மீறியதாகத்தான் இருக்கும். ஒரு பொன்மொழி சொல்வார்கள், ஒருவருடைய சொற்பொழிவு அல்லது உரையாற்றல் சுவையற்று போவது எப்போது என்றால் தன்னுடைய எல்லை, எப்போது உரையை நிறுத்த வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம் என்று அந்த பொன்மொழி சொல்லுகிறது. அதாவது ஒருவர் உரையை நிறுத்தியவுடன் அங்கே இருக்கிறவர்கள் அல்லது செவிமடுக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று எண்ணிக்கொண்டு எழுந்து போகக்கூடிய ஒரு தன்மை அந்த உரையிலே இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அங்கே செவிமடுத்துக் கொண்டிருப்பவர்கள் இதென்ன இன்னும் நீண்டு கொண்டே போகிறது, இப்போ இது எப்பொழுது நிறுத்தப்படும் என்ற மணிக்கூட்டை பார்க்கிற ஒரு நிலை ஏற்படுமாயிருந்தால் அது எல்லை மீறியதாக கருதப்படும். அதனாலே முதலிலே நான் அந்த எல்லையை வைத்துக் கொள்கிறேன். சராசரி 15 நிமிடங்கள் என்பதுதான் என்னுடைய எல்லை. ஒவ்வொரு உரையும் 15 நிமிடங்களுக்கு முன் பின்னாக 10 நிமிடத்திலும் முடியலாம், அல்லது ஒரு மேக்சிமம் 20 நிமிடம் வரையும் போகலாம் என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக இந்த எல்லைகள் என்பதற்கான உதாரணம் என்ன, எந்த எல்லைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்பதை மட்டும் இன்றைக்கு சொல்லி அந்த எல்லைகளிலே ஒவ்வொரு விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த உரைகளில் பார்க்கலாம். இந்த என்னுடைய வீட்டிலே அடுத்த வீட்டுக்காரருடைய தேங்காய் ஒன்று வந்து விழுகிறது. அதை நான் பார்க்கிறேன். பார்த்தவுடனே எனக்கு ஒரு கொதி வருகிறது. இயல்புதான், மனித இயல்பு. எனவே என்னுடைய அளவுக்கு இவற்றை தேங்காய் விழுது. இப்போ நான் அதில் நின்றிருந்தால் என்ன கதி, என்னுடைய தலை உடைந்திருக்கும், உங்களுக்கு செய்கிறேன் வேலை என்று நினைத்து கொண்டு புறப்படுகிற பொழுது வாசலிலே அவசரமாக அடுத்த வீட்டுக்காரர் ஓடி வருகிறார். ஐயா ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கோ, என்னுடைய வீட்டு தேங்காய் ஒன்று தவறுதலாக உங்களுடைய வீட்டில் விழுந்து விட்டது, குறை நினைக்க வேண்டாம், நான் மன்னிப்பு கோரத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்ப தமது தேங்காயை கொண்டாரும் என்னுடைய தேங்காய் என்று கேட்க அவர் வரவில்லை என்று தெரிகிறது. ஆனால் தேங்காய் அவருக்கு உரிமையா அல்லது என்னுடைய வீட்டில் விழுந்ததாலே எனக்கு உரிமையா என்று நாங்கள் பிறகு வழக்கு பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு முன்னமே அவர் அந்த விடயத்தை தன்னுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வராமல் தன்னுடைய தப்பு, அதற்கு மன்னிப்பு கேட்க மட்டும்தான் அவர் வந்திருக்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. எனவே நானும் என்னுடைய எல்லையை மீறாமல், நல்ல காலம் நான் வாய் வைக்கவில்லை, அதற்கு விடையில் அவர் வந்து மன்னிப்பு கேட்டதால என்னுடைய கோபம் கொதி எல்லாத்தையும் அடக்கி கொண்டு, அதனால் என்ன பரவாயில்லை, சரி சரி இதெல்லாம் நடப்பது தான், நல்ல காலம், என்னுடைய தலையில் வழியில்லை, அல்லது ஒன்றும் நடக்கவில்லை, இனிமேல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், சந்தோஷம், ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கோ, இந்தாங்கோ உங்களுடைய தேங்காய் என்று அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு போய் அவரிடம் கொடுத்து விடுகிற பொழுது என்னுடைய எல்லை சரியாக அமைந்து விடுகிறது. இங்கே சமூக இயல் சார்ந்த வகையிலே 2 நண்பர்கள் அல்லது 2 அயலவர்களுக்கு இடையிலே உறவு எல்லை மீறாமல் இருந்ததனாலே இன்னும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மீறி நான் வாய் வைத்திருந்தால் அல்லது அவர் என்னுடைய தேங்காய் பால் விழுந்த கொண்டாங்கோ அது எனக்கு தான் உரிமை என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தால் அங்கே பிரச்சனைகள் வந்திருக்கும். அதற்கு பிறகு எங்களுடைய அயல் வீடு என்ற அந்த உரிமை, உறவு, அன்பு எல்லாமே துண்டாடி போயிருக்கும். அது சில வேளைகளிலே சில பேருடைய மனநிலையில் இதெல்லாம் மிக சகஜம். முதல் நாள் சண்டை பிடிப்பார்கள், அடுத்த நாள் கட்டிப்பிடித்து முத்தமிடுவார்கள். இப்படியெல்லாம் பலருடைய வாழ்க்கையிலே நடைபெறுவது உண்டு. ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு எந்த நாளும் இருக்கும். அடுத்த நாள் சிலவர்களே என்னுடைய வீட்டில் ஒரு அவசர தேவை ஒன்று வந்து நான் அந்த அவசரத்துக்கு கூக்குரலிடும் பொழுது கூட அவர் திரும்பி பார்க்காமல் இருக்கிற நிலை கூட வரலாம். ஆகவே இது எங்களுடைய எல்லை. அதைவிட இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஆன்மீகம்தானே என்னுடைய மேன் என்பதனாலே நான் ஆன்மீகமாக ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு சிவாச்சாரியார் கோவிலிலே பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்.
பூஜை கிரியை என்பது எல்லாம் அவருடைய சுதந்திரம். அவர் ஆகமங்களிலே என்ன சொல்லி இருக்குதோ அதை பற்றித்தான் அவர் செய்ய வேண்டும். அதை முறையாக ஒழுங்காக அவர் செய்து கொண்டிருப்பார். அது அவருடைய கடமையும் உரிமையும். அதிலே அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதில் குற்றம் குறை காணுவதோ அதை அப்படி செய்ய இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லுவதோ அடியவர்களோ அல்லது ஆலய நிர்வாகமோ எல்லை மீறுவதாக கருதப்படும். ஆனால் அதே சிவாச்சாரியார் தீபாராதனை செய்துவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு பஞ்சாலாத்தியோ அல்லது கற்பூரத்தட்டு காட்டாமல் அப்படியே வெளியிலே புறப்பட்டு அடுத்த சன்னிதானத்துக்கு போகின்ற பொழுது அவர் அங்கே ஒரு கடமையை மறந்து விட்டார் அல்லது அலட்சியப்படுத்தி விட்டார், செய்யாமல் போகிறார் என்கிற பொழுது அந்த இடத்திலே ஒரு ஆலய நிர்வாகியோ அல்லது அடியவர் கூட ஐயா நீங்கள் பஞ்சாலாத்தி காட்டவில்லை என்று சொல்லி அதை ஞாபகப்படுத்துவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அது எல்லமுகிறல் அல்ல, அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இவர் தன்னுடைய எல்லையை சரியாக கவனிக்காததாலே அவர் தலையிட வேண்டி வருகிறது. ஆகவே எல்லை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதற்கு நல்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், காற்றிலே உன் கையை வீசுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. எவ்வளவும் நீ கையை வீசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய கை விரல் நுனிகள் அடுத்தவனுடைய மூக்கை தொடும் வரை என்று சொல்லுவார். அதாவது நான் கையை வீசுகிற பொழுது அடுத்தவன் மூக்கில் என்னுடைய கைப்பட்டதாக இருந்தால் அவனுக்கு அதனாலே இடையூறு, அவனுக்கு கோபம் வரும், ஆகவே பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த அளவுக்கும் நான் வீசும் பொழுது ஒருவரும் ஒன்றும் கேட்க முடியாது, அது என்னுடைய சுதந்திரம். அப்போ அது என்னுடைய எல்லை என்பது எனக்கு தெரிய வேண்டும். இந்த எல்லைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான், இது காலத்துக்கு எல்லை இருக்கிறது, நேரம் எவ்வளவு, இடத்துக்கு எல்லை இருக்கிறது, எவ்வளவுதான் இதுக்குரிய இடம். இப்படி எல்லாத்துக்கும் அளவுகள், அளவு பிரமாணங்களும் இந்த எல்லைக்குள் வரும். நாங்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும், இவ்வளவுதான் சாப்பிடலாம் என்று எல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. இவ்வளவு பேச வேண்டும், இவ்வளவுதான் பேசலாம், ஒரு வகுப்பு நேரம் இவ்வளவுதான், ஒரு பூஜைக்கு எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த எல்லைகளை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்விலிருந்து பார்த்து கொண்டு போகலாம். ஒவ்வொரு எல்லைகளும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அதை நாங்கள் எவ்வாறு கடைப்பிடித்து ஒழுங்குபடுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது பற்றிய, அதை தவறப்படுகிற பொழுது, எல்லைகள் மீறுகின்ற பொழுது அதில் என்ன பிரச்சனை வருகிறது என்று. இந்த எல்லைகளுக்குள்ளே இன்னொரு விஷயமும் அடங்குது. என்னென்றால் வரிசை கூறுதல் அல்லது வரிசை அறிதல் என்று சொல்வார்கள். இந்த வரிசை என்பது கௌரவம் சார்ந்த, மதிப்பு சார்ந்த விஷயம். ஒவ்வொரு துறையிலும் ஒரு அலுவலகம், அங்கே போனால் அந்த அலுவலகத்திலே ஒரு வரிசை இருக்கிறது. அங்கே மேலாளர், முகாமையாளர் அல்லது தலைவர் அல்லது பணிப்பாளர் என்று ஒருவர் இருப்பார். அவர் தான் அங்கே அதிகாரத்துக்கு முழுமையாக உரிமையானவர், அவர் தான் முதல்வர். அவருக்கு அடுத்தது யார், அதற்கு பிறகு யார் என்று எல்லாம் ஒரு வரிசை இருக்கிறது. வாசலிலே நான் போய் ஒரு விடயத்தை கலைக்க வேண்டும் என்று போனால் அந்த அலுவலகத்துக்கு, அலுவலக வாசலிலே இருக்கிற பியோன் வேலை செய்து கொண்டிருக்கிற காவலாளியோ அல்லது பியோனோ என்னிடத்திலே அவர் எனக்கு வேண்டிய உதவிகளை செய்து எனக்கு தேவையானவர் யார் என்பதை வழிகாட்டி அங்கே அனுப்புவது எல்லாம் அவர்கள் இருவரிலே யாரும் ஒருவர் செய்யலாம். அதற்கெல்லாம் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாள் நீங்கள் வர முடியாது, இங்கே அதை செய்யலாது அப்படி என்று சொல்லி என்னை நெறிப்படுத்த முனைவது அவர்களுடைய இல்லை அல்ல. அப்போ அவர்களுக்கு வரிசை இருக்கிறது, வரிசை அறிய வேண்டும். நான் யார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன தேவைக்கு வந்திருக்கிறார், இவருக்கு உள்ள தகுதி என்ன, உரிமை என்ன, ரெண்டும் இருக்க வேண்டும். உரிமை தகுதி இரண்டையும் பார்க்க வேண்டும். இவற்றை எல்லாம் கவனித்து அவர்கள் என்னை வழிப்படுத்த வேண்டும். அதே நேரம் நான் போகின்ற பொழுதும் எனக்கு வரிசை அறிய தெரிய வேண்டும். இவர்தான் நாங்கள் அந்த அலுவலகத்தை காவல் செய்பவர், ஆகவே அவரை மீறி நான் உள்ளுக்கு நுழைவது முடியாது. அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி அவருடைய அனுமதி பெற்றுத்தான் உள்ளுக்கு போக வேண்டும். அது மிக முக்கியமானது. அதே மாதிரி அடுத்ததாக பணியாளருக்கும் நான் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை, மரியாதையை கொடுக்கத்தான் வேண்டும். அவை எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் இந்த வரிசை அறிதல் என்றதும் ஒவ்வொரு எல்லையை தெரிந்து கொண்டு மதிப்பளிப்பதாக அமைகின்றது என்று கூறி, என்னுடைய எல்லை நெருங்கிவிட்டது நான் சொன்ன வகையிலே ஒரு முன்னுரையாக, முன்னீடாக, அறிமுகமாக இன்றைய நிகழ்வு சுமார் 15 நிமிடங்களுக்குள் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்விலே நாங்கள் இந்த எல்லைகளை பற்றி ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.